ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வந்து நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் டெஸ்ட் போட்டி 22 காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த போட்டியில் இந்திய அணி எப்படி இருக்க போகிறாங்க, இந்திய அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, ஏன்னா முக்கியமான வீரர்கள் 2 பேர் இந்திய அணியில் இல்லை. ஸோ அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுற விதமாக எந்த வீரர்களை உள்ளே கொண்டு வர போகிறாங்க, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்பிரித் பும்ரா தாங்க முதல் போட்டியில் கேப்டனா இருக்க போறாரு. அவரும் கம்பீரும் சேர்ந்துக்கிட்டு எந்த மாதிரியான பிளேயிங் லெவலை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக களமிறக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து எல்லாருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் இருக்க போறாரு. ஸோ அவருக்கு கம்பேக்ல யார் வந்து ஓப்பனிங் இருக்க போறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை வந்து ஓப்பனிங்கா இறக்க போறாங்க. ஏன்னா வந்து சுப்மன்கிலும் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ ரோஹித் சர்மாவும் இல்ல, முதல் டெஸ்ட் பற்றி இவங்க 2 பேருமே அவைலபிளா இல்ல. ஸோ அதனால கில்லுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கல வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து உள்ள 11ல போடுவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங்ல இருக்க போறாரு. ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீரே சொல்லிட்டாரு. ஸோ இவங்க தான் ஓப்பனிங் பேரா இருக்க போறாங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா படிக்கல் வந்து உள்ள 11ல கொண்டு வந்தாங்கன்னா அவர் இருக்க போறாரு. அதுக்கு விராட் கோலி இருக்காரு. ஸோ விராட் கோலிக்கு அடுத்தபடியாக நம்ம தலைவன் ரிஷப் பண்ட் அவர்கள் இருக்காரு. ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்தபடியாக தான் சர்ப்ராஸ் கான் இருக்க போறாரு. சர்ப்ராஸ் கானுக்கு அடுத்தபடியாக ரவீந்திர ஜடேஜா இருக்க போறாரு. ஸோ இங்க இந்த இடத்துல வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா, ஸோ ஜடேஜாக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு. ஸோ இந்த 2 பேர்ல யாரை வந்து உள்ள 11ல கொண்டு வர போறாங்க, யாரை வந்து வெளியே எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அடுத்தபடியாக ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு, ஆகாஷ் தீப் இருக்காங்க. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் தான் மெயின் பவுலர்ஸா இருக்க போறாங்க. ஸோ இந்த 3 பவுலர்ஸ்ல யார் வந்து 11ல இருக்க போறாங்க, கம்பல்சரியா என்ன பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் வந்து அட்டாக் வந்து அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 3 பவுலருமே கண்டிப்பா அட்டாக்ல இறங்குவாங்க. இந்த 3 பவுலருமே 11ல இருக்க போறாங்க. சோ இந்த 3 பேர் பவுலர்ஸ், அந்த 3 பேர் ஸ்பின்னர்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சர்ப்ராஸ் கான், ரிஷப் பண்ட் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 8 பேர் ஆச்சு. கேஎல் ராகுல் ஓப்பனிங் 10 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கோலிக்கு முன்னாடி அந்த படிக்கல் அந்த பிளேஸை வந்து யாரை வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தரமான பிளேயர்னா சத்யேஸ்வர் புஜாரா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் அந்த அளவுக்கு சூப்பரா இந்தியாவை சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு, தொடரையும் வின் பண்ண வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நிறைய சூப்பரான நாக்கு வந்து விளையாடி இருக்காரு. பார்டர் கவாஸ்கர் ட்ரோபின்னு சொன்னாவே போதும், அது சத்யேஸ்வர் புஜாரா தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான இன்னிங்ஸ் எல்லாமே ஆடி இருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்திய அணியின் 11 இருக்க போகுது. ஸோ இந்த அணியில வந்து பல மாற்றங்களும் இருக்கலாம். ஒருவேளை படிக்கல வந்து உள்ள கொண்டு வராம வேற புதுமுக வீரரை வந்து ஆல்ரவுண்டர் உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரித்திஷ்குமார் ரெட்டி அவரும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுமுக வீரர்கள் வந்து உள்ள 11ல ஆறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை வந்து 3 ஸ்பின்னர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 3 ஸ்பின்னர்ல வந்து மேபி கண்டிப்பா கம்பல்சரியா 3 பேருமே ஆடுவாங்க. ஏன்னா 3 பேருமே தரமான பிளேயர்ன்றதுனால கண்டிப்பாக இந்த ஸ்குவாட்ல வந்து சேஞ்சஸ் கண்டிப்பா கிடையாது. அந்த கில் இடத்துக்கு வந்து ஃபில் பண்றதுக்கு யார் உள்ள வர போறாங்க அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பாக்கு. இந்த 11ஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்ட கடைசி போட்டியில் இருந்து அதே டீம் தான் இருக்க போகுது. ஏன்னா ரோஹித் சர்மாக்கு பதிலாக கேஎல் ராகுல் வந்து உள்ள ஓப்பனிங் பேருக்கு வந்து வர போறாரு. ஸோ அந்த கில் இடத்துக்கு வந்து எந்த பொசிஷனுக்கு வந்து யார் வர போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ எந்த பிளேயர் வந்து கில் இடத்துக்கு விளையாண்டா நல்லா இருக்கும், ஸோ எந்த பிளேயர் வந்து உள்ள 11ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, ஸோ எந்த மாதிரியான 11ஸ் முதல் போட்டியில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.